வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறோம். ஹேர் ஆயில் தீந்துருச்சு. ஸோ அங்கே போய் அந்த செம்பருத்தி, மருதாணி எல்லாமே இருக்குது. அதை பறிச்சுட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு செம்பருத்தியை பறிச்சுக்கலாங்க. செம்பருத்தி பூ ஒரு 5 தான் இருக்குது. அது போதும். ஏன்னா நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் காய்ச்ச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பூ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையும் பறிச்சுக்கலாம். செம்பருத்தி பூ வந்து நல்லா ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் பண்ணும். முடி வந்து ட்ரை ஹேர் இருந்துச்சுன்னா அது உடையும் முடி. ஸோ நம்ம இது செம்பருத்தி சேர்த்துறதுனால ட்ரை ஹேர் இல்லாமல் பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம செம்பருத்தி சேர்த்துறோம். துளசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா துளசியோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இது வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனை நல்லா அதிகப்படுத்துங்க. அதனால முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் டேண்ட்ரஃப் இருக்கவங்க கண்டிப்பாக துளசி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து டேண்ட்ரஃப்க்கு அவ்வளோ நல்ல ஒரு மருந்துங்க. துளசியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம இந்த ஓமவல்லி தலை இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா இது வந்து சில பேருக்கு தலை குளிச்சாவே தலைவலி வந்துடுங்க. அது இல்லாமல் கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஓமவல்லி தலையை நம்ம ஆயிலில் ஆட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் ஓமவல்லி தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்ல நம்ம டேண்ட்ரஃப்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க குறைக்கிறதுக்கு. ஸோ உங்ககிட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஆயில் காய்ச்சும் போது. மருதாணியை எடுத்துக்கலாங்க. மருதாணியை பற்றி உங்களுக்கே தெரியும். இது வந்து நல்ல உடம்பை கூல் டவுன் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆயிலில் போட்டு காய்ச்சும் போது நல்ல உடம்பு கூலாகும். ஆயில் தேய்க்கும் போது உடம்பு கூலாச்சுனாவே உங்களுக்கு முடி கொட்டுறது எல்லாமே குறையும் யூஸ்வலாக. அவ்வளோதாங்க. ஒரு கைப்பிடி அளவு பறிச்சிட்டேன். இது போதும், ரொம்ப தேவையில்லை. இந்த அளவு இருந்தால் போதும். அடுத்தது நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் இருந்தே ஆயிலில் வந்து கருவேப்பிலை போட்டு தான் எல்லோரும் தேய்ப்பாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். ஏன்னா இதில் நிறைய அயன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது சாப்பிட்டாலும் நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டாலும் நல்ல ஹேர் நல்லா வளரும் அப்படிம்பாங்க. ஸோ இதுவும் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் முருங்கைக்கீரை எடுக்க போகிறேன். கருவேப்பிலையில் எவ்வளோ சத்து இருக்குதோ ஹேருக்கு, அதே அளவு முருங்கைக்கீரையிலையும் இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் இதை ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து கரிசலாங்கண்ணி நான் பொடி வாங்கிக்கிட்டேன். இது வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணாமல் வச்சுருக்கோம், அந்த வறண்டு போகாமல் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. கரிசலாங்கண்ணி வீட்டில் இல்லை, அதனால் நான் பவுடராக வாங்கிக்கிட்டேன். இப்போது நம்ம பறித்த இது எல்லாமே அலசி க்ளீன் பண்ணி அப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இது கூட வெந்தயமும் சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா அலசி காய வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அந்த தண்ணி போகட்டும். இது கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம போய் ஆலோவேராவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆலோவேராவை பற்றியும் உங்களுக்கு தெரியும், உடம்பு ஃபுல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு மருந்து அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஆலோவேராவை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய துண்டை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து கட் பண்ணோன்னே கொஞ்சம் தான் வரும் இதில் பல்ப்பு. அதனால் ஒரு பெரிய பீஸாக நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது உடம்பு நல்லா கூலாகும். ஸோ இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாங்க. அதுலேருந்து அந்த எல்லோ லிக்விட் கொஞ்சம் வரியட்டும். ஏன்னா அது சில பேருக்கு நல்லா அலர்ஜி பண்ணுன்றாங்க. ஸோ இது நல்லா வடிஞ்ச அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. தோட்டத்தில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து அந்த செம்பருத்தியில் இருக்கிற அந்த மகரந்த இது வந்து எடுத்துடலாம். அது தேவையில்லை, நம்ம இலை மட்டும் அந்த பூவை மட்டும் போட்டால் போதுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம ஒரு செக்கில் போட்டு ஆட்டிடுறேங்க. இது ஏன் செக்கில் போட்டு ஆட்டுறேன்னா மிக்சியில் போட்டு அரைச்சா ரொம்ப வளவளன்னு ஆயிடுது. ஸோ அது எண்ணெயில் போட்டு காய வைக்கும்போது ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் செக்கில் போட்டு ஆட்டிட்டோன்னா அந்த வளவளப்பே இருக்காது. ஸோ அதனால் செக்கில் போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் இந்த செக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி இருக்காதுங்க. செக்கு இல்லைன்னா பரவாயில்ல, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இது இருக்கனால போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு நல்லா அந்த ஜூஸை வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்துட்டு ஆயிலில் கலந்துட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா அரைச்சதை அப்படியே போட்டிங்கன்னா அது காய வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப எண்ணெய் காயறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் எடுத்து காய வைக்கலாம். இப்போ கரிசலாங்கண்ணி பவுட்ரு போட்டேங்க. கரிசலாங்கண்ணி பற்றி உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபார் ஆயில் காய வைக்கிறதுக்கு. ஏன்னா பிருங்காதி தைலம்னு எல்லா பக்கமும் விற்பாங்க, அதுதான் இந்த கரிசலாங்கண்ணி. இப்போ எல்லாமே ஆட்டி இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துட்டாங்க பாருங்கள். வழவழப்பே இல்லாமல் அப்படியே திக்க ஒரு பால் மாதிரி கிடச்சிருக்கு. வெந்தயம் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதில் இப்போ ஆலோவேராவையும் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. ஏன்னா நான் கையில் அரியும் போதே அது கையெல்லாம் எனக்கு அரிப்பு வந்துச்சு. அதனால் தண்ணியில் ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம் இதை. ஏன்னா இது சில பேருக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது அடுத்தது வந்து நான் வெளியே தான் வச்சு விறகடுப்பில் தான் வைக்க போகிறேங்க. ஏன்னா கேஸில் வச்சா ரொம்ப நேரம் ஆகும், அது சரியாக வராது. அதனால நான் வந்து வெளியே விறகு நிறையா இருக்குது. ஸோ விறகடுப்பில் வச்சிட்றேன். ஒரு பெரிய வாணலியில் 4 கல் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன வாணலி வைக்க போகிறேன். இதை பாருங்களேன், இது மாதிரி ஒரு சின்ன வாணலி. இது வந்து நிறைய தண்ணி ஊற்றும்போது அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும், மிதக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடியில் கல் வச்சுட்டு அது மேலே தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போது எல்லாம் சரியாக வச்சாச்சுங்க. வெட்டிவேரை வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது நான் அரைக்கல, அதை அரைக்கவும் தேவையில்லைங்க. இதை வந்து நான் பொடியை கட் பண்ணி உள்ளே போட்டேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சதையும் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ண ஆலோவேராவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேராவையும் நான் அரைக்கலைங்க, நல்லா பொடியாக ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எதை அரைச்சாலும் வளவளவளன்னு ஆயிடுது. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதில் இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து கோக்னட் ஆயில் விடுறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கோக்னட் ஆயில், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 3மே நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் நான் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கிறேங்க. நான் அரைக்கல அதை, ஸோ அதனால் அப்படியே தட்டி எடுத்து போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நான் முன்னாடியே நல்லா எரிச்சு விட்டுட்டேன். ஸோ இப்போ போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது வந்து ஒரு மணி நேரம் பக்கமாகும். நம்ம விறகடுப்பில் வச்சாவே 1 மணி நேரம் ஆகும். இன்னும் கேஸில் வச்சோன்னா ரொம்ப டைம் எடுக்குங்க. அதனால தான் அரைச்சிட்டு உங்களை ஜூஸ் எடுத்து வைக்க சொன்னேன் அடுப்பு மேலே. அது ஆகிட்டே இருக்கட்டும்ங்க, ஏன்னா இது 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே வீட்டுக்கு வேணுங்கிற கீரை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இது தண்டுக்கீரை. ஸோ பூச்சி வராத இலையாக பார்த்து எடுக்கணும். இந்த செடி நல்லாயிருக்கு. இதில் பாருங்கள் ஃபுல்லாக பூச்சி அரிச்சிருக்கு. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. ஒரு கத்த அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ அங்கங்கே வளர்ந்துருக்குங்க. இது தண்டுக்கீரையில் ஈஸியாக பூச்சி வந்துடும். ஸோ இது வேறு நிறைய அங்கங்கே வளர்ந்துக்கும், பார்த்து அப்பப்போ பிடுங்கி எரிஞ்சிடுவோம் நாங்கள் இதை. பாருங்க, இந்த மாதிரி நிறைய பூச்சி வந்துடும் தண்டுக்கீரையில் மட்டும். மற்ற கீரையை விட ஈஸியாக அட்டாக் ஆகிரும் பூச்சி. அங்கே தனியாக ஒரு செடி தெரியுது, அதை நம்ம எடுத்துடலாம். இது வந்து பேரிச்சம்பழம் செடிங்க. சின்னதாக வச்சோம், இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இது தனியாக நின்றுட்டுருக்கு, இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இது போதும். இப்போ நம்ம அடுப்பு எரியுதான்னு தெரில, அதை போய் பார்க்கலாம். ஏன்னா விறகு அடுப்புனால விறகு வெளியே எரிஞ்சிட்டு வந்துடும். எரிஞ்சிட்ருக்கு, அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ வேறு என்ன காய் இருக்கோ அதை நம்ம, இங்கே ஒரு நல்ல கீரை இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். அது கூட
அங்கே நுரப்பீக்கங்காய் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா தெரியல, அது பேர் நுரப்பீக்கங்காய். அந்த உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னு ஒரு நார் மாதிரி ஒரு விற்பாங்க, அதுதான் இந்த செடி ஆக்சுவலி. இதில் ஒரு காய் இருக்கும், இது பாருங்களேன். இந்த காய் தான் வந்து காஞ்சப்புறம் அந்த நாட்டு மருந்து கடையில எல்லாம் வச்சுருப்பாங்க உடம்பு தேய்ச்சிக்கிறதுக்குன்னே. ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு நார் மாதிரி. அதுதான் இது. அது காஞ்ச ஒன்று எடுப்பாங்க. இது தூதுவளை. இது வந்து நம்ம சிசர்ஸ் கொண்டு வந்து தான் வெட்டணுங்க. ஃபுல்லாக முள்ளாக இருக்குது இதில். அவ்வளோதான். அடுப்பு வெளியே எரிஞ்சிட்டு வந்துருச்சு, போய் உள்ளே தள்ளி விடலாங்க. ஃபுல்லாக வெளியே எரியுது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பு உள்ளே தள்ளி விடணும். விறகு அடுப்பு மட்டும் பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கணுங்க. ரொம்ப சுடுது, அதனால கொஞ்சம் வாழை இலை எடுத்து தள்ளி விடுறேன். ஃபுல் கட்டையும் எரிஞ்சு வந்துருச்சு, ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போது அந்த உள்ள பச்சையாக இருந்த இலையெல்லாம் இப்போ வந்து நல்லா டார்க் ஆயிடுச்சுங்க. வெறும் அந்த குச்சி மட்டும்தான் தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஆனாலும் இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். இது நல்லா இந்த அளவுக்கு அடுப்பு எரியும் போதே இவ்வளோ லேட் ஆகுதுங்க, 1 hour ஆகுது. பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகணும். ஸோ இதில் இருக்க அந்த குச்சி எல்லாமே வேகிற டைம் போதும். ஸோ இந்த குச்சியெல்லாம் எரிஞ்சதுன்னா கரெக்டாக இருக்கும். மரத்தில் தேங்காயெலாம் இருக்குங்க. போகும்போது இதையும் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம். ஸோ அதுக்கு அடியில் தான், தேங்காய் மரத்துக்கு அந்த தென்னை மரத்துக்கு அடியில் தான் நான் இது அடுப்பு வச்சுருக்கேன். அங்கே ஏதோ என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ அள்ளி அள்ளி எல்லாம் போட்டு நிலத்தை கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்காங்க என் ஹஸ்பண்டும் அவங்க அக்காவும். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்குள்ளே இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துகிட்டு போகணும் நான். அவ்வளோதாங்க, நம்ம வச்ச விறகு எல்லாமே எரிஞ்சிருச்சு. இது ஒன்று தான் மீதி இருக்குது. ஸோ இது பாட்டுக்கு எரியும். எரிஞ்சிட்டு அந்த தணல்லையே கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிரும். பாருங்கள், ஃபுல்லாக வெந்துருச்சு. வெறும் குச்சி தான் இருக்குது. அந்த இலை எல்லாமே வெந்து போயிடுச்சு நல்லா. அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இது அது பாட்டுக்கு இனிமேல் எரிஞ்சு நின்று போயிடும். ஸோ இருட்டாக போகுது. அதுக்குள்ளே நான் வந்து வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறியெல்லாம் பறிக்கணும். இப்போ கத்திரிக்காய் பறிச்சிட்ருக்கேங்க. இந்த வெள்ளை கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்து போயிடுது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இது கூட சீத்தாப்பழம் இருக்குது, ஆனால் எவ்வளோ பழுத்திருக்குன்னு தெரியல. இதெல்லாம் காயாகவே இருக்குங்க, இன்னும் பழுக்கவே இல்லை. இதுவும் இன்னும் பழுக்கலை. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஒரு 1 week ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வரும்போது இதெல்லாம் எடுக்கலாம். எல்லாமே காய் தான் இருக்குது, பழமே இல்லை. கீரை எல்லாமும் எடுக்கணும். பொன்னாங்கண்ணி கீரைங்க இது. இது கொஞ்சம் இலை பெருசு பெருசாக இருக்கும், அந்த வெரைட்டி இது. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பருப்பில் போட்டால். இது இது வந்து தென்னை மரத்துலேருந்து பன்னாடை எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் தான் நான் வடிக்க போகிறோம் இன்றைக்கி ஆயிலை. ஏன்னா இதுக்கு வடிக்கிற அளவுக்கு துணி என்னால் அங்கே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி பன்னாடை எடுத்து வச்சுருக்கோம். இதில் சூப்பராக வடிக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் வடிக்கிறதுக்கு. கொஞ்சம் கூட குப்பையே வெளியே வராது. நீட்டாக ஆயில் மட்டும் வடிஞ்சிரும். நல்ல ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணலாங்க இந்த பன்னாடையை. ஸோ இது தென்னை மரத்தில் இருக்கும், அதை பறித்து வச்சுருக்கேன். வடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், வெறும் ஆயில் மட்டும் அழகாக இறங்குது பாருங்கள். ஒரு துளி குப்பை இருக்காது. அதில் இருக்க இலை, அந்த குச்சி எல்லாமே நின்றுக்கும்.
ரொம்ப நீட்டாக ஆயில் வடியும். இதில் நம்ம துணியாக இருந்தால் கூட இந்த அளவு வடிக்க முடியாது. இதில் வந்து நல்லா வடிச்சிரும். ஆயில் நல்லா க்ரீன் கலராக வந்திருக்குங்க. நீட்டாக எல்லாம் வடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.